மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேடுக்கு திமுக அரசு வழிவகுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள கோவை மாஸ்டர் பிளான் 2041 என்ற திட்டத்தால் பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும், இது கோவை மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது எனவும் கூறியுள்ளார். இந்த மாஸ்டர் பிளான் தயாரிப்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் முழுமையாக நடத்தப்படாமல் கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளும் சலசலப்பும் ஏற்பட்டதால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது என்றும், இச்சூழ்நிலையில் பல்வேறு குளறுபடிகளை கொண்ட மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் விமர்சித்துள்ளார். நில வகைப்பாடு மாற்றங்களால் சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருத்தங்கள் செய்து புதிய கோவை மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என திமுக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார்.